அங்க போய் பார்த்தா 2 பெண்களுடைய உடல் கிடக்குது. ஒரு பெண்ணு, சின்ன பொண்ணு, 13 வயதே ஆன ஒரு பெண்ணு அங்கு பாதி எரிந்த நிலையில ஜூலை 4, 2025 பங்களாதேஷ் நாட்டுடைய தலைநகரான டாக்காவுக்கு அருகாமையில் இருக்கிற சவார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அன்றைக்கு அதிகாலையிலேயே ஒரு பெரும் பரபரப்பு. சவார் மாடல் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு மாஸ்க்கு பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடைக்கு பின்னாடி ஒரு வயதான ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அஸ்மா பேகம் அப்படிங்கிற அந்த பெண்மணி அந்த மாஸ்க் முன்னாடி உட்கார்ந்து யாசகம் கேட்பது வழக்கம். அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆஸ்மா பேகமை நல்லாவே தெரியும். போலீசாருக்கு தகவல் சொல்லப்படுது. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க. அவங்க வந்து பார்த்தபோது அந்த அம்மா டீ கடைக்கு பின்னாடி இறந்து கிடக்கிறாங்க. உடலை பரிசோதித்த போது அதுல வெளிப்படையாக எந்த காயங்களும் கண்களுக்கெல்லாம் தெரியவில்லை. அதனால அவர் வயது மூப்பின் காரணமாக இயற்கையாக மரணம் அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. உடனடியாக போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்தபோது அதுல போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, ஆஸ்மா பேகம் இயற்கையாகலாம் மரணம் அடையவில்லை, அவங்கள யாரோ கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. உடனடியாக போலீசார் இதை கொலை குற்றமாக பதிவு செய்யறாங்க. அதற்கு பிறகு டீ கடைக்கு பின்னாடி ஓடி போய் ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு விலாவாரியாக தேடுறாங்க. ஆனா போலீசாருக்கு இந்த கொலையை யாரு செய்திருப்பாங்க, எதற்காக செய்திருப்பாங்க, எப்படி செய்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த க்ளூவுமே கிடைக்கல. இந்த அம்மாவும் ஒரு கைவிடப்பட்ட வயதான பெண்மணி, யாசகம் கேட்டு வயிற்ற கழுவிட்டு இருந்த ஒரு பெண்மணி. இவருக்கு ஆதரவாக வந்து பேசுவதற்கெல்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால போலீசாரும் அந்த ஃபைலை அப்படியே கிடப்புல போட்டுறாங்க. ஒரு சில நாட்கள்லயே இந்த ஆஸ்மா பேகம் வழக்கை பற்றியே போலீசார் மறந்துடுறாங்க. ஆனால் இந்த வழக்கு பங்களாதேஷையே உலுக்கி எடுக்க போகுது அப்படிங்கிறது போலீசாருக்கு அப்பொழுது தெரிஞ்சிருக்கல. பங்களாதேஷையே உலுக்கி எடுத்த ஒரு சீரியல் கில்லர் வழக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. ஆஸ்மா பேகம் தான் தொடக்கம். அதற்கு பிறகு தொடர்ந்து கொலைக்கு மேல கொலை நடக்குது. பங்களாதேஷையே இந்த வழக்கு ஆட்டி வைக்குது. நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஏகோபித்த ஆதரவை கொடுத்து வர்றீங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இந்த பங்களாதேஷையே உலுக்கிய இந்த சீரியல் கில்லர் வழக்கை பற்றி பேசலாம். ஆகஸ்ட் 29, 2022 சவார் நகரில் இருந்த ஒரு பழைய முனிசிபாலிட்டி கம்யூனிட்டி சென்டரில் அன்றைக்கு காலையில் ஒரு பெரும் பரபரப்பு. போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அந்த கம்யூனிட்டி சென்டருக்குள்ள 2வது மாடியில் ஒரு பிணம் ஒன்று கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போலீசார் உடனடியாக அங்கே விரைந்து வர்றாங்க. கார்பரேஷனுடைய கம்யூனிட்டி சென்டர் அது வந்து பயன்பாட்டில் இல்லாமல் புதர் மண்டி கிடந்த ஒரு 3 மாடி கட்டடம். பல வருடங்களாக அது பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால வீடு வாசல் இல்லாதவங்க, பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து அதில் போய் நைட்டு படுத்துக்கிறது வழக்கம். பிற ஷேடியான விஷயங்களுக்கும் அந்த கம்யூனிட்டி சென்டரை பயன்படுத்தி வந்தாங்க. உண்மையை சொல்ல போனா போலீசார் அந்த பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்யூனிட்டி சென்டருக்குள்ள வரவங்க எல்லாருமே பொதுவாக பிச்சைக்காரங்க, ட்ரக் அடிக்ட்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் தான். அதனால போலீசார் அந்த பக்கமே வரமாட்டாங்களாம். அன்றைக்கு காலையில் ஃபோன் வந்த உடனே போலீசார் அங்கே விரைந்து வந்து பார்க்குறாங்க. கம்யூனிட்டி சென்டர் காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சாலே நடபாதை கூட கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாம் புதர் மண்டி கிடந்திருக்குது. உள்ளுக்குள்ளே போய் மெயின் பில்டிங்கில் 2nd ஃப்ளோருக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆடவர் இறந்த நிலையில் கிடக்கிறாரு. அவர் உடம்புல எந்த விதமான வெட்டு காயங்களோ இல்லை அடிபட்ட காயங்களோ எதுவுமே இல்லை.
ஆனால் அவருக்கு இளம் வயது அப்படிங்கிறது தெரியுது. அவர் ஒரு வீடு வாசல் இல்லாத ஒரு மனிதனாக தோணுது. இருந்தாலும் கூட போலீசார் அந்த உடலை முழுவதுமாக பரிசோதிக்கிறாங்க. எந்த விதமான அடிபட்ட மாதிரியான காயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் சுற்றி தெரிந்தவங்களை எல்லாம் பிடிச்சு போலீசார் விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே என்ன நடந்தது, இந்த ஆள் யாரு அப்படின்னு கூட யாருக்குமே தெரியல. பிச்சைக்காரங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு போலீசார் அந்த பகுதி முழுவதும் விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த ஆள் யாரு அப்படிங்கிறது தெரியல. அந்த உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தபோது தான் அவர் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வருது. அதனால போலீசார் இதை மர்டர் அப்படின்னு பதிவு பண்றாங்க. ஆனா கேட்பாரற்ற மனுஷன் அப்படிங்கிறதுனால அதன் மீது பெருசா விசாரணையெல்லாம் நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷ் போலீசார் அந்த வழக்கையும் கிடப்புல போடுறாங்க. அக்டோபர் 11, 2025 அன்றைக்கு காலையில் சவார் போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி சவார் கம்யூனிட்டி சென்டர், இந்த அபேண்டன் கம்யூனிட்டி சென்டரில் முன்பு ஒரு கொலை நடந்தது இல்லையா, அதே கம்யூனிட்டி சென்டரில் முதல் மாடியில் இருந்த ஒரு பாத்ரூமுக்கு வெளியில் ஒரு இளம் வயது பெண்ணுடைய உடல் கிடக்குது அப்படிங்கிறாங்க. போலீசார் அங்கே விரைந்து போய் பார்த்தபோது ஒரு இளம் பெண்ணுடைய உடல் வெள்ளத்தில் கிடக்குது. அந்த பெண்ணுடைய கழுத்தை அறுத்து யாரோ கொண்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த உடலை கைப்பற்றி போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தபோது அந்த பெண்ணுடைய கழுத்து அறுபட்டிருக்குது. ஆனால் அந்த பெண்ணிடமிருந்து அந்த டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பெண்ணு இதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்ததாக தெரியவில்லை. ஒன்று அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு அங்கே யாராவது ஒருத்தர் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு பின்னாடி இருந்தோ அல்லது அந்த பெண்ணு அசந்த நேரத்தில் அவருடைய கழுத்தை அறுத்திருக்கணும் அப்படின்னு போலீசார் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த கம்யூனிட்டி சென்டரில் 2 மாதங்களுக்கு முன்பு தான் ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறதுனால போலீசார் இந்த முறை கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. பலவாறாக விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த பெண் மானபங்கம் படுத்தப்பட்டிருக்கிறாளா அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தபோது அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் போலீசார் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனால் போலீசாருக்கு இதை யார் செய்திருப்பாங்க அப்படின்னு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஒரு சில நாட்கள்லேயே பங்களாதேஷ் போலீசார் வழக்கம் போல இந்த வழக்கையும் கிடப்புல போடுறாங்க. ஆனால் பங்களாதேஷுடைய சவார் போலீசாருக்கு தெரியவில்லை அந்த கொலைகாரன் இனிமே இவங்களை தூங்க விட போறதில்லை அப்படின்னு. இந்த கொலை நடந்து முடிந்து சரியாக 2 மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் 19, 2025 அன்று சவார் போலீசாருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அதே பாழடைந்த முனிசிபாலிட்டி பில்டிங்குள்ள முதல் மாடியில் இருந்த பாத்ரூம்க்கு உள்ள ஒரு ஆள் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு போலீசாருக்கு தகவல் வருது. விரைந்து போறாங்க போலீஸ்காரங்க. அங்க போய் பார்த்தா முதல் மாடி பாத்ரூமுக்குள்ள ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளு கழுத்து அறுபட்ட நிலையில இறந்து கிடக்கிறது தெரியுது. அந்த உடலை பரிசோதித்த போது அந்த ஆளுடைய உடல்ல பல்வேறு இடங்கள்ல கத்தி குத்து காயங்கள் இருப்பதும் தெளிவாக தெரியுது. போலீசார் இந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு ஃபோரன்சிக் டீமுக்கு சொல்லிவிடுறாங்க. அவங்களும் அந்த ஏரியா முழுவதும் ஆய்வு செய்து பார்க்குறாங்க. ஆனால் எந்த க்ளூவும் கிடைக்கல போலீஸ்காரங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த ஆள் யாரு அப்படிங்கிறதையும் போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பகுதியை சேர்ந்த ஆள் இவன் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஏற்கனவே நடந்த கொலைகளை போலவே இந்த ஆளை பற்றியும் அந்த பகுதியில் யாருக்கும் ஒன்றுமே தெரியல. வெளி ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆளை யாரோ ஒருத்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் போலீஸாருக்கு தெளிவாக தெரிஞ்சது. இந்த முறை போலீஸார் கொஞ்சம் அதிகமாகவே டென்ஷன் ஆகிறாங்க. பலவாறாக விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன செய்தும் போலீசாரால இந்த கொலையை யார் செய்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த பில்டிங்ல நடந்த 3 கொலைகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததுனால இதை ஒரே ஆள் தான் செய்திருக்கணும். ஆனா யார் செய்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீசார் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த போதே போலீசாருக்கு அடுத்த அதிர்ச்சி தகவல் வருது.
ஜனவரி 18, 2026 அன்றைக்கு போலீசாருக்கு பயங்கர அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. அதே பாழடைந்த முனிசிபாலிட்டி கம்யூனிட்டி ஹாலில் 2 உடல்கள் கிடக்குது அப்படிங்கிற தகவல் வருது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கட்டிடத்துடைய 2வது மாடியில 2 பெண்களுடைய உடல் கிடக்குது. ஒரு பெண்ணு, சின்ன பொண்ணு, 13 வயதே ஆன ஒரு பெண்ணு அங்கு பாதி எரிந்த நிலையில கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த உடலுக்கு பக்கத்திலேயே ஒரு 4-5 அடி தள்ளி இன்னொரு பெண்ணுடைய உடல் கிடக்குது. அந்த பெண்ணுடைய உடலும் முக்காவாசி எரிந்த நிலையில கிடக்குது. அந்த பெண்ணுக்கு சுமார் 20-25 வயது இருக்கும் அப்படின்னு போலீசார் கெஸ் பண்றாங்க. இந்த 2 பேரையுமே வேற எங்கேயோ வச்சு கொலை செய்து அவங்கள வெளியில எங்கேயோ வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறமே அவங்களுடைய உடல்களை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் என்ன பண்றாங்க, தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு இந்த பில்டிங்கில் 3 கொலை நடந்தது இல்லையா? அந்த 3வது கொலை நடந்த பிறகு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்யூனிட்டி ஹாலில் சிசிடிவி கேமராவை வச்சிருந்தாங்க. அதனால போலீசார் இந்த முறை அதே பில்டிங்ல 2 பாடி கிடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சிசிடிவி பதிவுகளை போய் எடுத்து பார்க்குறாங்க. முனிசிபாலிட்டி பில்டிங்கை சுற்றி ஆங்காங்கே சிசிடிவி கேமரா வச்சிருந்ததுல ஒரு கேமரால அவன் உடல்களை இழுத்து தோல்ல போட்டு தூக்கிட்டு வர்றது தெளிவாக தெரியுது. 2 உடல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் தூக்கிட்டு வர்றான். தூக்கிட்டு வந்த பிறகு அதை கொண்டுட்டு பின்னாடி போறான். பின்னாடி சைடில் போலீஸார் சிசிடிவி வைக்காம விட்டுருந்துருக்குறாங்க. அதனால் அவன் பின்னாடி தான் கொண்டு போய் எங்கேயோ எரிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாகுது. எரித்த பிறகு அந்த பில்டிங்குள்ளே வர்றது தெரியுது. அந்த சிசிடிவி பதிவுகளை வைத்து அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தன்னைத்தானே டைகர் சாம்ராட் அப்படின்னு அழைத்து கொண்ட ஒரு 40 வயது ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் அவன் பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கிறான். இப்போ அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பலரும் அவன் மென்டல் கேஸு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த ஆளு சிசிடிவியில் இந்த டெட் பாடிலாம் தூக்கிட்டு போறதெல்லாம் பதிவாகி இருக்குது நண்பர்களே. அந்த சிசிடிவி பதிவுகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய டாப் கிரைம் தமிழ் டெலகிராம் சேனல்ல நாம் அதை போட்டிருக்கிறோம். அதை கண்டிப்பா பாருங்க. பார்த்தா நாமளே ஆடி போயிடுவோம். அந்த ஆளை பிடிச்சு போலீசார் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. அந்த ஆளு தான் மென்டல் அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கிறான். உண்மையிலே இவன் மென்டலாக இருந்தால் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இவன் கொன்ன பெண்களையோ ஆண்களையோ இவன் பாலியல் ரீதியில் இவன் துன்புறுத்தவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பங்களாதேஷ் போலீஸார் இவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டால் தான் சரி வரும்னு முடிவு பண்ணுறாங்க. போலீஸாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத அந்த டைகர் சாம்ராட் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான், இந்த கம்யூனிட்டி சென்டர்ல கிடந்த 5 உடல்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி அந்த ஆஸ்மா பேகம்னு டீ கடைக்கு பின்னாடி ஒரு அம்மா இறந்து கிடந்தது இல்லையா, அதுவும் சேர்த்து 6 கொலைகளை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு அவன் சொல்லுகிற காரணம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் மோரலாக சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதாவது அவங்க கேரக்டர் சரியில்லை. அவங்களையெல்லாம் கொன்னேன் அப்படின்னு சொல்றான். எப்படிடா நீ கொன்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்கள அழுங்காம இந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு வருவேன். கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே ஏதோ ஒரு ஃப்ளோரில் உட்காந்துருப்போம். இங்கே யாருமே இல்லாத போது அவங்கள நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவனை பிடிச்சு போலீஸார் ஜெயிலில் அடைக்கிறாங்க. இவனை ஜெயிலில் அடைச்சு கோர்ட்லையும் ஆஜராக்குறாங்க போலீஸ்காரங்க. இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே இவனை அரெஸ்ட் பண்ணி சரியாக 6 மாதத்துக்கு பிறகு ஜெயிலையே வச்சு கொல்லப்படுறான். அவன் எப்படி கொல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை போலீசார் வெளியிடவில்லை. ஆனால் நடந்த ஒரு சண்டையில் இவன் கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு போலீசார் இந்த வழக்கை ஊத்தி மூடி இருக்கிறாங்க. இவன் 6 பேர் தான் கொன்னானா அல்லது இதை விட அதிகமான எண்ணிக்கையில் இவன் கொலைகள் செய்தானா அப்படின்னு உண்மை தெரியாமலே போயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.